மறு வீடுன்னு ஒண்ணு லட்சுமி வாழ்க்கையில இல்லாம போயிடுச்சு. அது ஒரு முக்கியமான சடங்கு. கல்யாணமாயி போன பொண்ண அவங்க சொந்தக்காரங்களோட பிறந்த வீட்டுக்கு வர சொல்லி விருந்து வச்சு மரியாதை செஞ்சு அனுப்பணும். அதனால நீங்க கண்டிப்பா உங்க குடும்பத்தோட நல்லூருக்கு மறு வீட்டுக்கு வரணும். ஆமா மாப்ள, ஊர்ல எல்லாரும் இன்னும் மறு வீட்டு சடங்கு செய்யலையான்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், லட்சுமி பேர்ல கொஞ்சம் சொத்து இருக்கு. எல்லாம் இவ அம்மா இவளுக்காக சேர்த்து வச்சது. எப்ப நீங்க இவ கழுத்துல தாலி கட்டிட்டீங்களோ அதனால அந்த சொத்தை எல்லாம் உங்க பேர்ல மாத்தி கொடுக்கணும்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். அதை செஞ்சுட்டா என் கடமை முடிஞ்சிடும். அப்பதான் எனக்கு நிம்மதி. அதெல்லாம் என்கிட்ட ஏன் கேக்குறீங்க? உங்க இஷ்டப்படி செய்யுங்க. என்ன மாப்பிள்ளை இப்படி சொல்றீங்க? இனிமே லட்சுமிக்கு எல்லாமே நீங்க தான். உங்ககிட்ட கேட்காம வேற யார்கிட்ட கேக்குறது? இந்த விஷயத்துல எல்லாமே இவ எடுக்கிற முடிவுதான். இவ என்ன சொல்றானோ அதே மாதிரி செஞ்சிருங்க. பாட்டி, அது ஏன் சொத்துன்னு நான் என்னைக்குமே நினைச்சதில்ல. பெரியம்மாவும் கஜேந்திர மாமாவும் தானே அந்த சொத்தை அனுபவிக்கிறாங்க. இருக்கட்டும் பாட்டி, பாத்துக்கலாம். அவங்க கிட்ட இருந்து இப்ப எல்லாத்தையும் நாம எடுத்துக்கிட்டா பாவம் அவங்க என்ன செய்வாங்க? அவங்க உனக்கு இவ்வளவு பண்ணதுக்கு அப்புறமும் அவங்களுக்கு போய் பாவம் பாக்குறீ லட்சுமி. உன் மனசு யாருக்கும் வராது. பைரவன் சொல்றது சரிதான். அவங்களுக்கு வேணும்னா அவங்க சம்பாரிச்சுக்கிட்டோம். உங்க அம்மா சொத்து உனக்கு தான் வந்து சேரணும். நீங்க மறு வீட்டுக்கு வரும்போது ஊர்க்காரங்களை வச்சு எல்லாத்தையும் பேசிக்கலாம். சரிங்க மாப்பிள்ள, உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும். நீங்க லட்சுமியை கூட்டிட்டு கிளம்புங்க. அப்படியே நாங்களும் கிளம்புறோம். நாளைக்கு குட்டியை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டா நாங்க ஊரை பார்த்து போயிடுவோம். அதுக்காக தான் இன்னைக்கு உங்களை நேர்ல பார்த்து பேசலான்னு வந்தோம். லட்சுமி, புகுந்த வீட்டுல எல்லா விஷயமும் நாம எதிர்பார்க்கிற மாதிரி இருக்காதுமா. கொஞ்சம் முன்ன பின்னதான் இருக்கும். நீதாம அனுசரிச்சு போகணும். புரியுதா? மாப்பிள்ளை மனசு கோணாம நடந்துக்க லட்சுமி.